அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது. இந்த 2 பொருளை சேர்த்து வையுங்கள், பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன 2 பொருட்களை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மாட்டுப்பொங்கலோட நம்மளுக்கு பிரதோஷம் வருகிறது. ரொம்பவே சிறப்பானது. பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை முறையாக நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. வில்வ இலைகள் கிடைத்தால் வில்வ இலைகளால் நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவபெருமானின் பாஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் காலையிலேயே ஆரம்பித்து மாலை பிரதோஷ வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நம்ம மற்ற நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்வதை விட இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம நினைத்ததை சிவபெருமான் நடத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது. மாலை நேரத்தில் வரக்கூடிய 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்யணும். எப்படி நாம் வீட்டில் இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் லீவு நாட்கள் வந்துருச்சு, எங்கேயாவது வெளியில் போயிடுறோம், நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் சிவபெருமானை நிலைநிறுத்தி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்க. நிச்சயம் சிவபெருமான் உங்களுக்கு அவரினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அபிஷேகத்திற்கு நீங்கள் திருநீர் வாங்கி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சில நோய்களுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கும். அவங்க அந்த நோயினால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு திருநீர் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாலும் தீராத நோய்கள் தீரும். இந்த பிரதோஷ நேரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் ஏகாதேசியில் விரதம் இருந்தால் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக சக்தி வாய்ந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதோடு சேர்த்து என்ன விசேஷங்கள் வந்தாலும் அது 2 மடங்கு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நாட்களை நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டுங்க. ருத்ராட்சம் வச்சுருக்கிறீங்க, சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னாலும் பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வில்வ இலைகள் கிடைத்தது அப்படின்னா அந்த வில்வ இலைகளால் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த சிவபெருமானின் பாஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் சொல்லி 108 முறை அர்ச்சனை செய்யுங்கள். நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் மாட்டுப்பொங்கலோடு நம்மளுக்கு வருகிறது. சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம், வேறு ஏதாவது இனிப்பு வகையில் வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு உகந்தது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்வீட்டை நீங்கள் வைக்கலாம். இப்போ லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, இதில் செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட கடையில் லட்டு ஜிலேபி எல்லாம் விற்கும் இல்லையா, அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு வழிபாடை முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலை 4:30 மணிக்கு மேலே தான் இந்த வழிபாட்டையெல்லாம் நீங்கள் செய்யணும். 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும். தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஓம் நமசிவாயா மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இந்த தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். விரதம் இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றிட்டு நீங்கள் அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்படி ரொம்ப எளிமையாக இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். பிரதோஷ வழிபாட்டில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அதை கண்டினியூஸாக நம்ம இருப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். 2 பிரதோஷம் வரும், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு. இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து கண்டினியூஸாக விரதம் இருக்கணும். ஒரு 2-3 பிரதோஷ விரதம் இருந்துட்டு அப்புறமா விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. தீராத கஷ்டம் இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு நான் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறேங்கிறவங்க இந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி இல்லைன்னா ஒரு பெரிய மண் அகல் விளக்கு, இது 2ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வருகிறது. அதனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லுப்பு வச்சுக்கோங்க. 8 ஏலக்காய், அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் ஏலக்காயை 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் ரொம்ப காஞ்சு போய் இல்லாமல் கொஞ்சம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ அதில் வாசனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி இருக்கக்கூடிய ஏலக்காயை நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஏலக்காயாக எடுத்துக்கோங்க. வெடிச்சிருக்குது, விதையெல்லாம் கீழே விழுந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஏலக்காயை நீங்கள் எடுக்க வேண்டாம். 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஒரே ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுதேவும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதற்கும் சேர்த்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மனதார சிவபெருமானையும் அன்னை மகாலட்சுமியையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும், எங்கள் வீட்டில் செல்வம் சேர வேண்டும், தங்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அது பூஜை அறையில் இன்றைய தினம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 8 ஏலக்காய் இருக்கும், ₹1 நாணயம், இது 2ஐயும் ஒன்றாக சேர்த்து ஒரு துணியில் முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சு நீங்கள் இனி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இந்த கல்லுப்பை என்ன பண்ணுங்கன்னா நம்ம சுவாமிக்கு வச்சது தான் நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த 2 பொருட்களை நம்ம வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் பணத்தடைகள் இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சரி, இது எல்லாமே நிவர்த்தியாகி நம்மளுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். வறுமை தரித்திர நிலைகளை நீக்கி நம்மளுக்கும் பணம் நம்ம சம்பாதிக்கிற பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது வீண் விரய செலவு ஆகக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி உங்களுடைய வீண் விரய செலவுகளை குறைத்து செல்வத்தை அதிகரித்து பண வரவை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.